ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சான்றோர் சிந்தனை. கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா. குணசீலன் அவர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையான பண்புகளுள் குறிப்பிடத்தக்க நற்பண்பு ஊக்கம் ஆகும். சோம்பலின் இழிவை பற்றி மடியின்மை அதிகாரத்திலும், முயற்சியின் பெருமையை ஆள்வினையுடைமை அதிகாரத்திலும், மன உறுதி பற்றி வினைத்திற்பம் அதிகாரத்திலும் பேசிய திருவள்ளுவர் ஊக்கமுடைமை அதிகாரத்தில் ஊக்கத்தின் சிறப்பியல்புகளை பேசியுள்ளார். ஊக்கம் என்பது ஒருவருக்கு பல நிலைகளில் ஏற்படலாம். பட்டம் உயரே பறப்பதற்கு காற்று மிகவும் தேவையாகிறது. அதுபோல மனிதர்கள் உயர ஊக்கம் தேவைப்படுகிறது. ஊக்கத்தை மனதின் எழுச்சி, புத்துணர்ச்சி, உற்சாகம் என பலவாறு அழைக்கிறோம். ஊக்கத்தை உள் ஊக்கம், புற ஊக்கம் என பிரிக்கலாம். உள் ஊக்கமானது மனதளவில் தோன்றக்கூடியது. புற ஊக்கம் நம்மை சுற்றியுள்ளவர்களாலும் சூழல்களாலும் தோன்றுகிறது. ஊக்கமது கைவிடேல் என்றார் ஔவையார். ஊக்கத்தை எப்போதும் கைவிடக்கூடாது என்பதுதான் இதன் பொருள். ஊக்கம் ஒருவருக்கு எப்படி தோன்றுகிறது? புத்தக வாசிப்பு, தன்னம்பிக்கை சொற்பொழிவு, இசை, நண்பர்களுடன் பேசுதல், விளையாட்டு, நடைப்பயிற்சி என மனதுக்கு பிடித்த எந்த ஒரு செயலும் ஒருவருக்கு ஊக்கத்தை தோற்றுவிக்கலாம். தூங்குவதால் கூட ஊக்கம் பிறக்கிறது என சிலர் கூறுவதுண்டு. எந்த ஒரு செயலும் தொடர்ந்து செய்யும்போது சோர்வு தோன்றும். ஊக்கத்துடன் செய்கிறேன் என்று தொடர்ந்து செய்வதால் அந்த செயல் முழுமையடையாமல் போவதும் உண்டு. அதனால் ஊக்கம் என்ற உள்ளுணர்வை முதலில் நாம் உணர வேண்டும். ஊக்கத்துடன் எதை நோக்கி செல்கிறோம் என்ற இலக்கு குறித்த தெளிவு வேண்டும். மேலும் ஊக்கத்துடன் தொடர்புடைய முயற்சி, ஆர்வம் ஆகிய பண்புகளை வளர்த்து கொள்வது சிறப்பு. தமக்கு உயர்வு வேண்டி மனதில் எழுச்சி கொள்ளுதல் இனிமையை தரும் என்ற பொருளில் உயர்வு உள்ளி ஊக்கம் பிறத்தல் இனிதே என்றார் பூதஞ்சேந்தனர். மன உறுதி இருந்தால் நினைத்தது நிறைவேறும் என்பதை எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்ற திருவள்ளுவர் சொல்லுவது யார்க்கும் எளிது, சொல்லியபடி செய்து முடிப்பதே அரிது என்று ஏன் சொன்னார் என்று சிந்தித்தால் மன உறுதியும் ஊக்கமும் கொண்டவர்களே சொல்லியபடி செய்வார்கள் என்று புரியும். ஊக்கம் உடையவர்களே அரிய செயல்களை செய்யும் பெரியவர்களாவர். திருக்குறளில் ஊக்கம் உடைமை என்றொரு அதிகாரம் உள்ளது. ஊக்கத்தை தவிர பிற உடைமைகள் பெரிதல்ல. பொருளுடைமை நீங்கிவிடும், ஊக்கமாகிய உடைமை நீங்காது. பெரும் செல்வத்தை இழந்தாலும் மன உறுதி உடையவர்கள் கலங்க மாட்டார்கள். ஊக்கமுடையவரிடம் செல்லும் வழி கேட்டு செல்வம் வந்து சேரும். அம்பு தைத்தும் கலங்காத யானை போல துன்பத்தில் கலங்காதிரு. ஊக்கமுடையவருக்கே ஈகை பண்பு என்னும் செருக்கு இருக்கும். ஊக்கமுடைய புலியிடம் பெரிய யானையும் தோற்றுவிடும். ஊக்கமில்லாதவர்கள் மரத்துக்கு ஒப்பானவர்கள் என ஊக்கத்தின் பெருமைகளை எடுத்துரைத்துள்ளார் திருவள்ளுவர். மனிதர்களை 3 வகையாக பிரித்தால் என் தகுதிக்கு மதிப்பில்லை என புலம்புவோர், கிடைத்தது போதும் என்று தன்னை தேற்றிக்கொள்வோர், இந்த உலகம் மிக பெரியது, என் தகுதிக்கு மதிப்பளிப்போர் உலகில் எங்கும் உள்ளார்கள் என தன் தகுதியின் மீது தன்னம்பிக்கை கொண்டோர் என பகுக்கலாம். இதில் 3வது வகை மனிதர்கள் அரிதானவர்கள். அறிவு, ஆற்றல், தன்னம்பிக்கை, தன்மானம் ஆகிய பண்புகளை ஒன்றாக பெற்று வாழ்பவர்கள். ஊக்கமுடையவர்களுக்குத்தான் இத்தகைய பண்புகள் இயல்பாகவே இருக்கும். இதனை வருக என வேண்டும் வரிசையோர்க்கே பெரிதே உலகம் பேணுணர் பலரே என பெருஞ்சித்திரனார் பாடியுள்ளார். புற ஊக்கங்களுள் நண்பர்கள் குறிப்பிடத்தக்கவர்களாவர். பெற்றோர், ஆசிரியர்களுக்கு தெரியாத நம் திறமைகளையும் நம் நண்பர்கள் வழியாக அறிந்து கொள்வோம். அந்த நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? எலி போன்ற நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது, புலி போன்ற நண்பர்களையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சோழன் நல்லுருத்திரனார் புறநானூற்றில் பாடியுள்ளார். வயலிலிருந்து கதிராகிய உணவை கொண்டு சென்று எலி தன் வலைக்குள் மிகுதியாக சேர்த்து வைக்கும். அவ்வெளியைப் போல சிறு முயற்சியும் சுயநலமும் கொண்டவர்களிடம் நட்பு கொள்வதை விட வீரம் செறிந்த புலி முதல் நாள் வேட்டையாடிய ஆண் பன்றி இடப்பக்கம் விழுந்தால் அதனை உண்ணாது அடுத்த நாள் காத்திருந்து பெரு மலைப்பக்கத்தில் வீரம் நிறைந்த ஆண் யானையை வலப்பக்கமாக வீழ்த்தி உண்ணும். அத்தகைய புலி போன்ற பெருமுயற்சியும் கொள்கையும் ஊக்கமும் கொண்டவர்களிடம் நட்பு கொள்வதே சிறந்தது என்று பாடியுள்ளார். யானை வேட்டுவன் தவறாது யானையை வேட்டையாடி மீள்வதும் உண்டு. சிறு பறவைகளை வேட்டையாட விரும்பிச் செல்வோர் அவற்றை பெறாது வெறும் கையுடனே வருவதும் உண்டு என்றார் கோப்பெரும் சோழன். அதனால் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உயர்வாக எண்ணுவதே என்றும் உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்பதை உணர்வோம். நீரளவுக்கு மலர் நீளும் ஊக்கத்தின் அளவே உயர்வு அமையும். ஊக்கத்துடன் வாழ்வோம், உயர்வை அடைவோம். சான்றோர் சிந்தனை.
கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ரா. குணசீலன் அவர்கள்.